தாவேக தலைவர் விஜய் 2 நாட்கள் விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்காரு. சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். டேய் என்னது இது? டேய் என்ன மச்சான், ஆளுக்கு 5 வருஷம் போட்டுருவானு ஏதோ எல்ஐசி பாலிசி மாதிரி கேக்குறாரு. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த நாம் தமிழர் இயக்கம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் காடை குஞ்சிக்கும் ஆமை குஞ்சிக்கும் பயோமெட்ரிக்கிலே வாக்களிக்க வாய்ப்பு தர வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினால்தான் இந்த நாம் தமிழர் இயக்கம் தமிழக அரசியல் களத்தில் சட்டமன்றத்துக்கு போகும் நினைக்கிறேன். சரியான நேரத்தில் வந்தார். இப்ப பாருங்க கேட்பார் கேள்வி. சாட்டை துரைமுருகன் அவர்களே அன்போடு பேசுறேன். அங்க என்ன எம்ஜிஆர் படமா ஓடிக்கிட்டு இருக்கு, விசில் அடிச்சு கை தட்டுறீங்க, மூடுங்கடா. நாம் தமிழர் கட்சி சாதிக்குமா சறுக்குமா இல்ல, நாம் தமிழர் கட்சி சாதிக்கும். நீ எதனா மாத்தி சொல்லு, எங்க போனாலும் இதையே சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க. நாம் தமிழர் ஆட்சி தான் மலரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பேரை என்னோட கொள்ளு பேரை வந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சியை ஏத்துக்க போறது இல்ல. சரி சரி, சேவல் ஒருபோதும் முட்டை போட போறது கிடையாது. காலை ஒரு நாளும் பால் கறக்க போறது கிடையாது. 2026 இல்ல 2096 கூட நாம் தமிழர் சாதிக்க போவதில்லை. டேய் பவரே, நானாவது காமெடியன் தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீ காமெடியன் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க பாரு, அதான்டா பெரிய காமெடி. கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டு ஆச்சு, இது வரைக்கும் ஒளி வாங்கிட்டுனா கத்திய காட்டினது போல ஓடுவார். என்னடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான். தமிழக அரசியல் களத்துல மொட்டை மண்டைக்கு எதுக்கு ரோலான் சீப்பு, சுடுகாட்டுக்கு எதுக்கு அலங்கார விளக்கு? எப்படி நம்மால் பின்றேன் பாரு, சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. 4 வாட்டி தேர்தல் களத்துல நின்னு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம, சட்டமன்றத்திலையும் உள்ள போக முடியாம, பாராளுமன்றத்தில் உள்ளயும் போக முடியாம, திரள் நிதியை வருவாய் ஈட்டுவதற்காக தொழிலை பத்தி பேசாதீங்க, நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேனா நடத்தக்கூடிய இயக்கம் தான் நாம் தமிழர் இயக்கம். அந்த காடை குஞ்சு ஆமை குஞ்சு இந்த காமெடியை பண்ணுவா நினைச்சிட்டு வந்தேன். பெரிய காமெடி இல்ல இது, அதே புளிப்பு காமெடி. அந்த காமெடியை கால் அடிச்சு கொண்டு வந்துருக்காப்ல, கலாய்ச்சிட்டாராமா, சமாளிச்சுட்டாராமா. இந்த ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் வாக்குறுதி கேட்கிறாரு, நீங்க அணிந்து கட்டுறீங்கன்னா அதனால இந்த புளிப்பு காமெடி எல்லாம் உங்க மேடையில பண்ணுங்க. விடுதலை புலிகள் மரியாதைக்குரிய பிரபாகரன் அவர்கள் விடுதலை தேசியம் விடுதலை புலி ஆரம்பிச்சு தனி ஈழம் கேட்டாருன்னு சொன்னா அந்த இடத்துல அவர் எந்த மாதிரி போராட்டத்தை கண்டார்? அதான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு ஆள் எழுதிட்டு இருப்பார், இந்த துவையில 2 தடவை தொட்டாரு, இந்த இறால 3 தடவை எடுத்து சாப்பிட்டாரு, புட்டை தொடவே இல்லை, இந்த சம்பளம் எடுக்கவே இல்லை. இதெல்லாம் யாருக்கு போகுதுன்னா எங்க அண்ணனுக்கு போகுது. அவர் பாத்தீங்கன்னா விடுதலை புலிகள், அவர் புலிப்படை எடுத்து அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று போராடினார். நீங்க வெறும் குழம்பு புலிகள். உலகத்திலே செத்து போன குடும்பத்தை ரெசார்ட்ல வச்சு பார்த்த நீங்களா அரசியல் பேசலாமா? ஐயா பர்மிஷன் தரல ஐயா. பர்மிஷன் தந்தா அப்படியே அறுத்து தள்ளிருப்பீங்க. நாங்க 1.1 நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தலை பெற்ற வெற்றி 1.1, இன்னைக்கு 8.2. கோதண்டம், உன் வயசுல ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு, நீ என்னடானா இங்க தட்டின்னு இருக்க தருதல. போய் டீ சொல்லு போ. இவங்களோட கொள்கை என்ன தெரியுமா? ஆர்எஸ்எஸ் என்ன கட்டமைப்பில் வைத்திருக்கின்றதோ அந்த கட்டமைப்பில் மாற்ற வேண்டும். அதனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரியாரோட எதிர்ப்பு கொள்கை. அட போயா, நான் ஒரு மொல்ல மாதிரினா நீ ஒரு முடிச்ச வைக்க. நான் கேக்குறேன், பெரியார் சிலைக்கு கீழே எழுதியிருக்குப்பா, அவர் பாத்தீங்கன்னா கடவுளை பேசுவர் முத்தாள், கலவனை கற்பழிக்கவர் முத்தாள்னு சொல்லி சொன்னவர். ஆனா பெரியார் மேடையில உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். பேசுவதற்கு உடம்புல ஒரு துணிச்சல், ஒரு தைரியம், ஒரு தெம்பு வேணும். பொய்யா பேசக்கூடாது. யார சொல்றான்? இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் மக்கள் மத்தியிலே
வெறுப்புணர்ச்சியை தூண்டி வன்முறையை தூண்டும் நினைக்கின்றதோ அந்த ஆர்எஸ்எஸ்க்கு இன்னைக்கு நீங்க வந்து ஊண்டுகோலா இங்க செயல்படுறீங்களா இல்லையா? விஜய வாய் திறந்து நான் பாஜகவை கண்டிக்கணும் விஜய் சொல்லுங்க. ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். என் தம்பி கார்த்திக் எடுத்து போல ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் தராத பாசிச பாஜகவை கண்டிக்கிறேன் சொல்லு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. கரூர் பிரச்சனை இல்ல சிஎம் சார், நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன். வீடு எங்க இருக்கு? ஆபீஸ்க்கு மேல இருக்கு. ஆபீஸ் எங்க இருக்கு? வீட்டுக்கு கீழ இருக்கு. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அமைதியா இருங்கப்பா. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. தங்கச்சி கொஞ்சம் அமைதியா இருங்க தங்கச்சி, இருங்க தங்கச்சி, வெளியே போய் கவலைப்படாதீங்க. ஜனநாயகன் படம் எஃப்டிஎஸ் பாத்திரலாம், கவலைப்படாதீங்க. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. நீ கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? என்னடா இவங்க நிறைய பேசுறாங்கல, துண்டு சீட் இல்லாம பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க? அது அவங்க அதான் பிரச்சனை. சக்திவேலு, நீ 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கலாம், அதுக்காக வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசாத, பேசாம வேலையை பார்த்துட்டு போ. ஆனா இங்க மேடைக்கு வந்துட்டா வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் வேணும்மா. ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. ஓடி என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? அமைதி 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 அமைதி, எல்லாம் சாந்தமா இருங்க. மக்களின் பிரச்சனைகளை மனசிலிருந்து பேச முடியாதவன் தலைவனாக இருக்க முடியுமா? இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். 2026 நாம் தமிழர் சாதிக்க போறது கிடையாது. முழுக்க 8% 2 விழுக்காடாக சரிய போகுது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது தானா கழிஞ்சிரும் யாரே? எது? எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். பார்த்து ஒவ்வொரு தலைவர் வஉசி என்ன சொல்லிருக்காரு பெரியார பத்தி சொல்லவா? ஒவ்வொருவரும் பெரியாரை ஏற்றி பாடி இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில். யாரிடம் இருந்து இந்த எதிர்ப்பை எடுத்துக் கொள்கிறீர்கள் கேள்வி. இனத்தால் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள், மதத்தால் முஸ்லிம்கள், தேசத்தால் இந்தியர்கள், இதில் நாங்கள் வெறிபிடித்தவர்கள். RSS இடமிருந்து எடுத்துக் கொள்கிறீர்கள். எவன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்கலையோ அவனை நம்பாது. எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தாலும். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. கலந்துகளை செத்து விட்டான். ஓ, குரலி வித்தையா? கண்ணை கட்டாம மாட்டாலும் சட்டி எட்டாது. கண்ணை கட்டி வர விட்டாங்க, உடச்சாப்லதான். பயலே சட்டி ஓடுறாண்டா, சுத்தி நிக்கிறேன், கையால உடச்சுக்கிட்ட. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.